கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்கேனில் ஆக்சிடேஷனை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஆக்சிடேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அல்கேனோட ரியாக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக வந்து இருக்கும். ஏன்னா அல்கேன் வந்து நமக்கு வந்து ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ அல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இன்னொரு ஆட்டத்துக்குள்ள வந்து ரியாக்ட் ஆகாது. அப்படி இன்னொரு ஆட்டத்துக்குள்ள ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் ஆட்டமாக வந்து இருக்கணும். நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹைலி ரியாக்டிவ் ஆட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஹாலஜன்ஸ் கூட எப்படி சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹை ரியாக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆட்டம் தான். அப்போ ஆக்சிடேஷன் வந்து இங்கே நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆக்சிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாலாம் நமக்கு வந்து நடந்துராது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நம்ம ஆக்சிஜனை போட்டோன்னே நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடந்துராது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கணும். நம்ம ஹை டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 டிகிரி சென்டிகிரேட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷனில் மட்டும் தான் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா KM1O4 அண்ட் K2Cr2O7 தான். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆர் பொட்டாசியம் டைக்ரோமேட் தான். அப்போ அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை இதில் தூக்கி போட்டால் ரியாக்ஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அப்போ நம்ம அந்த ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷனில் KM1O4 கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து நடக்கும். ஓகே, அந்த ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து டெர்ஷரி ஹைட்ரஜனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே மட்டும் தான் நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து எப்படிலாம் நடக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான், அது ஆக்சிஜன் கூட தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆக போகுது. நம்ம ரியேஜெண்ட்டை மாற்ற நமக்கு ஆல்கஹால், ஆல்டிஹைட், ஆசிட் அப்படின்ற நமக்கு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இட் பி மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அவருடைய லிங்க்கை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நல்லா கிளியராக வந்து பாருங்கள். யூ வில் கெட் சம் மோர் ஐடியா. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி.